சென்னையில் எங்கே தான் அந்த சாந்தம் அந்த சர்ச் பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு ஒரு சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க. இது நம்ம சைடில் பண்ணுற சார், அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறோம் சார். நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ரெசிபி பண்ண போகிறோம், ஒரு ஃபெஸ்டிவல் பண்ண போகிறோம்னு வச்சுங்க, கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டு யாருமே பண்ணதில்லை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இதை போட்டு நம்ம ஒரு பேரை கிரியேட் பண்ணி நம்ம வச்சுருவோம். இந்தியன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அது கரெக்டான முறையில் கரெக்டாக பயன்படுத்தினா நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த விஷயங்களை தெரியாமல் இன்னைக்கு சோஷியல் மீடியா மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஊருக்கும் ஒரு கைப்பக்குவம் தான் இருக்குது. மதுரை சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த காரசாரம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கைப்பக்குவம் வேறு, காரைக்குடி சைடில் பண்ணுற பக்குவம்னா வேறு. ஆனால் இந்த கொங்கு பெல்ட் எதுக்காகனா, இன்னைக்கு ருசி உரையாடல் வித் செஃப் தீனா அவர்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா சென்னை எக்மோர். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். இவ்வளோ வந்து நீங்கள் ஊரா ட்ராவல் பண்ணியிருக்கீங்கல்ல, இது வரைக்கும் ட்ராவல் பண்ண ஊர்லேயே எனக்கு வந்து பர்சனலி நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, எதிர்பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு ஊர், ஒரு உணவு, ஒரு ஃபுட் அப்படின்னா அது என்ன? இதுக்கு வந்து ஒரு ஊருக்கும் ஒரு கைப்பக்குவம் தான் இருக்குது, ஒரு ஸ்டைல் இருக்குது. ஆனால் எனக்கு பர்டிகுலராக எனக்கு பிடிக்கிற ஒரு சைடு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு பெல்ட் சைடில் பண்ணுற அந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மதுரை சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த காரசாரம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கைப்பக்குவம் வேறு, காரைக்குடி சைடில் பண்ணுற பக்குவம்னா வேறு. ஆனால் இந்த கொங்கு பெல்ட் எதுக்காகனா ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக ஈஸியாக பண்ண முடியும். இன்னொன்று அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மில்லட், அதாவது அந்த சிறுதானியங்கள் அதிகமாக வளர்ச்சி உள்ள ஒரு ஊர். அங்க பாத்தீங்கன்னா என்னோட ஊர்ல கிடைக்கிற அந்த ஒரு பொருளை வச்சு நான் சிம்பிளா ஹெல்த்தியா எப்படி கொடுக்க முடியும். அந்த மாதிரி உணவுகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. பர்டிகுலர் ஒரு சிக்கன் நீங்க செய்யறீங்க, நீங்க ஒரு வெங்காயம் தேவை, தக்காளி தேவை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை, மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியத்தூள், கரம் மசாலா, தேங்காய் பேஸ்ட், கசகசா, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு குழம்பு வைப்பீங்க, இல்ல ஒரு மசாலா பண்றதுக்கு பண்ணுவீங்க, ரைட்டா? ஆனா ஒரு 3 பொருள் வச்சு பண்ணா ஒத்துப்பீங்கல்ல? பிடிக்கல உங்களுக்கு? ஆனா இவ்வளவு பொருள் வச்சு நான் பண்ணனா, அடனடா இவன் இவ்வளவு பொருளை வச்சு பண்றான், இவன் என்ன டிராவல் பண்ணோம் அப்படி சொல்லி ஒரு தாட்ஸ் வரும் வீடியோ பார்க்கும்போது. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா, ஒரு மஞ்சத்தூள், ஒரு நாட்டுக்கோழி, இந்த 4 பொருளை வச்சு பண்ணனா வீடியோ வந்துன்னா அந்த வீடியோவும் வைரல் ஆச்சு, ரொம்ப ஹிட் ஆகுது. அப்போ என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க நிறைய பேர். அந்த ஒரு ஈஸி ஜேர்னியா இருக்குல்ல. ஸோ அதுதான் விஷயம். அந்த சாப்பாடும் பிடிக்க ஆரம்பிச்சது, என்ன ஃபாலோ பண்ண வைக்கிறது எப்படி. 2வது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, புது பொருளை உள்ள கொண்டு வரக்கூடாது. ஓகே. எல்லார் வீட்டு கிச்சன்ல இருக்க பொருள் என்ன, 365 நாள்லயும் வந்து வெங்காயம்னு ஒரு பொருள் இருக்கும், தக்காளின்னு ஒரு பொருள் இருக்கும், இஞ்சின்னு ஒன்று இருக்கும், பூண்டு, கொத்தமல்லி, அப்புறம் வேற என்ன இருக்கும், அப்புறம் பருப்பு, வரமிளகா, இதுதான் எல்லார் வீட்டுல இருக்கும். அந்த பொருள் வச்சு மட்டும் சமைப்போம், வேற எதுவும் புதுசா கொண்டு வராடா. அதுல வேரியன்ஸ் என்ன கிடைக்கும், அதுதான் விஷயம் எங்களோட பிளானு. ஸோ புதுசாக நான் வந்து ஒரு நார்த் இந்தியன் சைடில் பண்ணுற ஒரு அண்டிகை சப்ஜியோ இல்லை ஒரு நவாபி சப்ஜியோ இல்லை ஒரு கடாய் சப்ஜியோ இல்லை பன்னீரோ ஏதோ ஒன்று பண்ணுறோம் வச்சுங்க, அது டெய்லி அன்றாட ஏற்றுக்க முடியாதுல்ல. எனக்கு ஃபாலோவர்ஸ் மெஜாரிட்டி யார், தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் மெஜாரிட்டி. ப்ளஸ் சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா பெங்களூர், அதுக்கப்புறம் கேரளா, அதுக்கப்புறம் மும்பை, வெளியூரில் இருக்க தமிழன்ஸ், அதாவது ஒரு யூகேல இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நான் கோத்ரூ பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு என்ன நீடு இருக்கு. டெய்லி இப்போ யூஎஸ்ல இருக்கவங்க டெய்லியும் பாஸ்தா, பீஸா, இல்லை பர்கரோ இல்லை வேற எதுனால சாப்பிடலாம். ஆனா இந்த உணவு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும்னு கிடைக்காது. அப்போ அந்த ஒரு யூனிக்கான விஷயத்தை நம்ம காமிக்கும் போது நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு அந்த மாதிரி யூஎஸ் ஃபாலோவர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அது எங்களுக்கு அந்த இதுலயே காமிக்கும். நம்பர் 2, நம்பர் 3ல இவங்க இருக்காங்க சொல்லுவோம். அது ஒரு வேல்யூவான விஷயமா இருக்கு. இதுதான் விஷயம், எங்களோட தேடல். அந்த ஃபுட் பிடிக்கிறதா இருக்கட்டும், நீங்க என்ன பிடிக்கும் கேட்டீங்க, நான் டிராவல் பண்ண விஷயத்தை நான் சொல்லிட்டேன். உங்க வேலையை கம்மி பண்ணிருக்காங்க. ஐ திங்க் அடுத்து நான் அதுதான் கேட்கலாம்னு இருந்தேன். நான் பேமெண்ட்ல எனக்கு பாதி வரணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ உங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த நேட்டிவ் ஃபுட்ஸ் அப்படின்றது தான். ஸோ நிறைய ஊர்கள், நிறைய டிராவல் பண்ணியிருக்கீங்க, நிறைய மனுஷங்களோட நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ நம்மளுடைய சமையல் சூப்பர் ஸ்டார் உடைய லைக் ஆடிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாருமே வந்து பரபரப்பா சமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு ஊருக்கான சமையல் ஒரு விதமா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு பெல்ட் எடுக்க போறோம், அந்தந்த ஊருக்கான ஸ்பெஷாலிட்டி என்னவா இருக்கு அப்படின்னு தீனா நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்ப வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, நான் எனக்கு நிறைய வேலை கொடுக்க போறீங்க.
சிம்பிளா தான். இப்போ நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய சென்னை அண்ட் விழுப்புரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய உணவுகள்லயே வந்துட்டு நேட்டிவ் சார்ந்த உணவுகள் இது வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு செஃப் தீனா நினைக்கக்கூடிய உணவுகள். சென்னை விழுப்புரம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கூட இல்லை, சென்னை பர்டிகுலர் சொல்கிறேன். சென்னைக்கான ஒரு யூனிக்கான ரெசிபிகள் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு உணவு மட்டும் தான் இருக்கும். அந்த ஏன்னா கடல் சார்ந்த ஒரு இடம் இருக்கிறதுனால இந்த மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை ஃபிஷ் கறி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், நண்டு சீ ஃபுட்னா. ஆனால் மற்ற உணவுகள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்தவங்க தான் இங்க இருக்காங்க. ஸோ எல்லா ஊரும் சாப்பாடும் சேர்ந்த இடம் தான் பார்த்தா சென்னை. அந்த யூனிக்கான ஒரு விஷயங்கள் வந்து சென்னையில் இதுதான் பர்டிகுலரா இருக்கு அப்படின்னு வந்தது எதுவும் இல்லை. ஸோ இதான் விஷயம். ஸோ எல்லா ஊருக்குள்ள வந்த ஒரு உணவு மிக்ஸ்டு எல்லாமே கிடைக்கிற இடம் வந்து சென்னை. ஆனால் இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த கடல் சார்ந்த ஒரு இடம் இருக்கிறதுனால அந்த ஒரு நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மயிலாப்பூர் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பிராமின்ஸ் உணவு சொல்லுவாங்க. அந்த கோவில் சாப்பாடுகள் அவங்களோட சின்ன யூனிக்கான ஒரு விஷயங்கள் அந்த சைடில் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சைடில் அசைவம்னா இந்த சைடில் சைவம் இருக்கு. ஏன்னா ஒரு அவங்களோட அந்த ஒரு சாம்பார் ஒரு ரசமா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன யூனிக் நம்ம மற்ற ஊர்ல கிடைக்கிறதோட அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால எல்லா ஊர்லும் வந்த மக்கள் தான் வந்து இங்க சாப்பாடு மொத்தமும் கலந்த எல்லா கலவையும் சேர்ந்த ரெண்டா இது அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாப்பாடை தாண்டி இப்போ ஒரு ஊருக்கு போகும்போது ஒருத்தர் வந்து ஒரு சார் இந்த சாப்பாடை சாப்பிடுங்க சார், இது எங்க அம்மா ரொம்ப விரும்பி செய்வாங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார், நீங்க டேஸ்ட் பண்ணி ஆகணும் சார் அப்படி சொல்லுவாங்க. அவங்களோட பார்க்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம ஒரு 50 இருந்து ஒரு 100 பேர் 150 பேரை பார்த்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா டயர்டா இருப்போம். ஏன்னா அவ்வளவு பேர் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டு வரும்போது சரிங்கம்மா அப்படிதான். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அந்த உற்சாகத்தோட பேசுறேன்னு வச்சுங்க, நமக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். புரியுதுங்களா? அது ஒரு வேல்யூவான விஷயமா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க தூத்துக்குடி தான் அவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் இருக்காங்க. ஏன்னா என்னோட பிள்ளைங்க பேரன் பேத்தியில வனஜான்னு சொல்லுவாங்க. அவங்களாம் பார்க்கும்போது அந்த ஊர் சாப்பாடை வந்து நம்ம அவல் வீடன் சமையல் சூப்பர் சீசன் 1 வந்தாங்க, சீசன் 2 வந்தாங்க. அவங்க பேர் மிஸ்ஸஸ் வனஜா. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சாப்பாடை சொல்ற விதம் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகத்தோட சொல்லுவாங்க. அந்த உற்சாகம் நம்ம கொஞ்சம் லைட்டா லோவா இருந்தாலும் அப்படியே தூக்கி கொடுக்கணும். வேல்யூவான விஷயம். அந்த இடத்துல ஒரு டயர்னஸ் தெரியாது. நீங்க சொல்லும் போது நான் ரிலீவ் பண்ணி பாக்குறேன். சீசன் 2ல எல்லாரும் வந்து நிறைய டிஷ் வந்து சாப்பிட்டு இருந்தாலும் நீங்க கஷாயமா குடிச்சீங்களே? கஷாயம் குடிக்கிறதுல பெரிய ஆள் இல்ல நீங்களா? ஐயோ அது வேற ஞாபகப்படுத்தாதீங்க. இந்த சீசன் 3ல இருக்குங்க, கவலைப்படாதீங்க. மீண்டுமா ஜோக்ஸ் அபார்ட், பட் அந்த ஒரு எனர்ஜி பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த ஒரு எனர்ஜி வருது அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் இந்த மாதிரி நீங்க சாப்பிடணும் இல்லை சாப்பிடணுமா அப்படின்னு நினைக்கிற டைம்ல கூட இந்த ஒரு எனர்ஜி வந்து உங்களை ஃபுல்லா மாத்தி நீங்க சாப்பிட்ட உணவு, அடடா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க கொடுத்த எனர்ஜிக்கு இது வந்து பிளாஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்ச ஒரு ஃபுட் சென்னையில ஏதாவது ஒரு ஃபுட்? சென்னை பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் அதிகமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இந்த சைவம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த தட்டை முறுக்கு அந்த மாதிரி, இந்த சாம்பார் எங்கள் ஊர் சைடில் சாம்பார் அந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க. தவிர ஒரு 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 ஏன்னா விளைச்சல் வந்து இங்கே இல்லை, சீசன் இங்கே ஐட்டம்ஸ், அதாவது அந்தந்த ஊரில் கிடைக்கிற அந்த ஒரு பொருட்கள் இங்கே இல்லை, எல்லா ஊருக்குள்ள இருந்து வர பொருள் தான் இங்கே இருக்கு. ஸோ அதனால அந்த சாம்பார் ரசம் வத்த குழம்பு அப்புறம் அந்த இது எங்கள் அம்மா பண்ணுற கேசரி பக்குவம் இது ரொம்ப நல்லா இருக்கும், மற்ற இடத்துல இந்த மாதிரி கேசரி கிடைக்காது, அந்த மாதிரி தான் கொடுத்தாங்களே தவிர மற்ற புதுசாக சொல்ல முடியாது. அதான் விஷயம். பர்டிகுலர் நான்வெஜ் ஒருத்தர் வந்து அந்த ப்ரானு சீ ஃபுட்லாம் கொண்டு வர்றாங்கல்ல, அந்த ஐ மீன் ஃபிஷ் அந்த சிக்கன் மட்டன் கொண்டு வராங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் குழம்பு ஒரு கறி குழம்பு சொல்லுவாங்கல்ல, இந்த கறி குழம்பு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரைட்டு நீ கேட்கும்போது சென்னையில் எங்கே தான் அந்த சாந்தம் அந்த சர்ச் பக்கத்தில் நடந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு ஒரு சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க. நீங்க கத்திரிக்காய் போட பண்ண மாட்டீங்கல்ல, இது நம்ம சைட்ல பண்ற சார். அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு சிக்கன் குழம்பு வைக்கிறோம் சார். தேங்காய் அரைச்சி, தேங்காய் கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல கொஞ்சம் கசத்தை போட்டு நல்லா அரைச்சி தண்ணியா அது கூட இந்த கத்திரிக்காயும் இந்த அவரைக்காவும் போட்டு வைப்பாங்க சார் எங்க அம்மா. அந்த குழந்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒரு யூனிக்கான விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தாட்ஸ்லாம் நம்மளுக்கு வரவே வராது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வரவே வராது. உருளைக்கிழங்கும் முருங்காய் அவ்வளவுதான், சரிங்களா? ஆனா இந்த மாதிரி வரும்போது நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? இந்த இடத்துல இன்னொரு விஷயம் குறுக்கொலி தோணும். நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ரெசிபி பண்ண போறோம், ஒரு ஃபெஸ்டிவல் பண்ண போறோம்னு வச்சுங்க, கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டு யாருமே பண்ணதில்லை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம இதை போட்டு நம்ம ஒரு பேரை கிரியேட் பண்ணி நம்ம வச்சிருவோம், எங்க அப்பத்தா சிக்கன் கறி அப்படி சொல்லி பேர் வச்சுன்னா அதுதான் அங்கே வைரல் ஆகும். அதை பத்தி தான் பேசுவாங்க. இதுதான் அந்த தேடல், இதுதான் விஷயம்.
பியூட்டிஃபுல் உண்மையிலே. அண்ட் ஆக்சுவலாக எனக்கு இந்த ஒரு கொஷின் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு ஊர் அப்படின்னு எடுக்கும்போது அந்தந்த ஊருக்கான ஃபேமஸ் ஃபுட் அப்படின்றதுலாம் இருக்கு இல்லையா? பட் சென்னைன்னு சொல்லும்போது அது லைக் செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு ஃபுட் சென்னைக்கு சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிச்சு நல்ல மீன் குழம்பு. நல்ல மீன் குழம்பு. ஐ லவ் தட் மீன் குழம்பு. அப்புறம் பார்த்தசாரதி கோயில் புளியோதரை. அவ்வளவுதான், ரெண்டுமே கொடுத்தாச்சு. நைஸ். சாப்பிட்றவங்களுக்கு சைவம், அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அசைவம். பியூட்டிஃபுல். இப்போ நான் வந்து ஒரு செட் ஆஃப் லைக் ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். நீங்க வந்து பிளைண்டா ரேங்கிங் பண்ண போறீங்க. இது 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 5 ரேங்க் இருக்கு. நான் சொல்ல போறேன், நீங்க ஒன்னொன்னா ரேங்க் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இல்ல இது நான் மாத்திக்கிறேன் அப்படின்றது லாஸ்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான். சோ அந்த ரேட்டிங் சொல்றது வந்து 5 வந்து டாப்பா? 5 வந்து லாஸ்ட், 1 தான் டாப். ஓகே, தட் ஃபைன். ஓகே. இட்லி சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல்ல நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியா இருக்கக்கூடிய இட்லி, பஞ்சு பஞ்சுன்னு குஷ்பு இட்லி மாதிரி. 1 டிஃபால்ட் எல்லாருக்கும் பிடிக்கிறது. ஓகே, பீச் ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த கிளாசிக் சுண்டல் ஃபர்ஸ்ட். என்னங்க எல்லாத்தையும் ஒண்ணு எப்படி? அதெல்லாம் வந்து ஒரு சிக்னேச்சர். அந்த மாதிரி ரெசிபிக்கு தான் வந்து நிறைய ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஃபுட் ஃபெஸ்டிவல், ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் சொல்லி கொண்டு வருவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த சுண்டல், தட்டுக்கடை இட்லி இதுதான் கொண்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. அதாவது ஒரு செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. அந்த செலிபிரிட்டிஸ் வந்து நான் பீச்ல போய் உட்காந்து சாப்பிட முடியாது, ஒரு வண்டி விட்டு இறங்கி வர முடியாது, ஒரு ஆக்டரா இருக்கலாம், இல்ல ஹீரோயினா இருக்கலாம், சாப்பிட்றதுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல எந்த ஃபுட் கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அதை அப்படியே அந்த சுண்டல் தப்பா கொஞ்சம் வெங்காயத்துக்குள்ள போடுங்க, அந்த பச்சை மிளகாய் போடுங்க, அந்த அந்த தண்ணி, அந்த சுண்டல் தண்ணி இருக்குல்ல மசாலா கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் அந்த மேல அந்த கிரன்ச்சி அதெல்லாம் போட்டு கொடுங்க சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுதான் நீடு எல்லாருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் தான் தரணும். ரேட்டிங் எல்லாத்தையும் ஒண்ணு கொடுத்தா எப்படி? சரி, ஓகே. வெண்பொங்கல் வித் கோகனட் சட்னி, தேங்காய். இதெல்லாம் வந்து நான் வந்து 2-3 நாள் ஆச்சு என்ன தமிழோட விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. சரி, ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு ஒண்ணுதான். அதாவது நீங்க எல்லாத்துலயுமே ஒண்ணு சொல்றீங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இது வந்து ரேங்கிங்ன்றத மாத்திட்டு திஸ் ஆர் தட்னு வைக்க போறேன். இது இல்ல அது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, திருப்பி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல எல்லா கோட்டையும் முதல்ல அழிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி சாம்பாரா இல்ல வெண்பொங்கல் தேங்காய் சட்னியா? இட்லி சாம்பார். ஓகே, இட்லி சாம்பாரா இல்ல பீச் சைட் சுண்டலா? ஐயோ மாட்டிப்பனே. ஓகே, ஸ்நாக்ஸ் அந்த சுண்டல், இதுவா இல்ல அதுவா? ஓகே ஓகே, இட்லி. ஓகே, ஏன்னா ஆல் டைம் வயிறு வந்து ஃபில் ஆகிறதுக்கு இட்லி முக்கியமான ரோலா இருக்கு. பியூட்டிஃபுல். இட்லி சாம்பார் இல்ல ஃபில்டர் காஃபி? சாரி, இட்லி சாம்பார். நடுவுல ஏதோ ஃபில்டர் காஃபி கடைசி தான். அது இட்லி சாம்பார். ஓகே, இட்லி சாம்பார் இல்லனா குழி பணியாரம்? இட்லி சாம்பார் விட்டு வேற எதுவும் கேட்க மாட்டீங்களா? இல்ல, ஏன்னா நீங்க அதுதானே செலக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. சோ அதனால அது இல்ல, இட்லி சாம்பார் தாங்க. குழி பணியாரம் ரெண்டாவது. அதெல்லாம் ஸ்நாக்ஸ்ல வந்துரும். அதாவது ஒருத்தருக்கு என்ன நீட் இருக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோ இல்ல டின்னரோ சாப்பிடும்போது எனக்கு குழி பண்ணா 5-6 சாப்பிடுற மாதிரி இருக்கும். 2 இட்லி ஒரு சாம்பார் சாப்பிட்டு திருப்தி ஆயிடும். அது இன்னொன்னு இங்க ஒரு மைண்ட் செட் இருக்கு, குழி பணியாரம் சாப்பிட்டா அது ஸ்நாக்ஸ் ஆயிடும். சரிங்களா? அந்த 2 இட்லி ஒரு சாம்பார் சாப்பிட்டேன்னா எனக்கு ஸ்டொமக் ஃபுல், அப்பா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது, டின்னர் முடிஞ்சது, அந்த ஒரு தாட்ஸ்ல நான் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. அதான் இப்ப சென்னைக்குன்னு வந்து செஃப் தீனா செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஐட்டம் அப்படின்னா அது இட்லி சாம்பாரா தான் இருக்கு. இட்லி சாம்பார். பியூட்டிஃபுல், நைஸ். அண்ட் சென்னை பத்தி இப்ப நம்ம நிறைய பேசணும். அண்ட் விழுப்புரத்துக்கு இப்ப வருவோம். ஏன்னா நம்ம அடுத்து வந்து ஃபோக்கஸ் பண்ற ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது அது விழுப்புரமா இருக்கு. அங்க இந்த மாதிரி நீங்க பார்த்த வியந்த உணவு வகைகள்? நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்த செங்கல்பட்டு, இந்த விழுப்புரம், இந்த பாண்டிச்சேரியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ரெசிபிகள் வந்து ரொம்ப குறைவானதா இருக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட அம்மா இந்த புளி குழம்பு செய்வாங்க, என்னோட பாட்டி வந்து இந்த அரைச்சி வச்ச வேப்பம்பூ குழம்பு செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். யூனிக்கான ஒரு ரெசிபிகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க விழுப்புரம் சைடு அந்த சைட்லாம் இருக்காது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து இந்த புளி குழம்பு சாப்பிட்டு பாருங்க தம்பி, வெறும் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லி லாஸ்ட் டைம் விழுப்புரத்து சொன்னாங்க. அது கூட அந்த வேப்பம் பூ இருக்குல்ல, இல்லங்க கசக்காதுங்க. அந்த வேப்பம் பூ லைட்டா வறுத்துட்டு கொஞ்சம் நெய்யோ இல்ல அப்படியே லைட்டா வறுத்துட்டோ நீங்க அந்த குழம்புல லாஸ்ட் ஸ்டேஜ்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்க சாப்பிட்டீங்க விடவே மாட்டீங்க. அதாவது தூரத்துல இருந்து பார்க்கும்போது தான் அவன் அப்படிடா இவன் எப்படிடா அப்படி சொல்லுவான். ஆனா பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அவன் உண்மையாவே நல்ல கேரக்டர், எக்ஸலண்ட் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த வேப்பம்பூ. அந்த எல்லாரும் என்னன்னா இது வந்து நம்ம சின்ன வயசுல வேப்பம்பூ வேப்ப கசக்கும், வேப்பம்பூனா ஐயோ தோக்கும், அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லயே நம்ம சின்ன வயசுல வளர்ந்துறோம். ஆனா அது கிட்ட சாப்பாடு கொண்டு எனக்கு வேண்டாம், தள்ளு அந்த அந்த பிரியாணி கூட அந்த 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 இது கொஞ்சம் கூட
இந்த ஸ்டார்டர்ஸ் கொஞ்சம் கூட அந்த மாதிரி போயிடும். ஆனா சின்ன வயசுல இது வந்து உண்மையாவே உடம்புக்கு நல்லது, இன்னொன்னு சாப்பிட்டா கொஞ்சம் கசகண்டா ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் நான் கிளியர் பண்றா சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ல நம்ம கொடுத்து வச்சுங்க, அது கண்டிப்பா அந்த மாதிரி நெகட்டிவ் வராது. இதான் விஷயம். ஆஹா நைஸ். நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு வேப்போ இலை இருக்குல்ல, நுனி இலை இருக்குல்ல, ஒரு மரத்துல இருந்து நுனி இலை இருக்குல்ல, அந்த நுனி 4 இலைய நீங்க கிள்ளிட்டு ஒரு லைட்டா அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் சீரகத்தை வச்சுட்டு அம்மியில அரைச்சிட்டு நீங்க ஒரு பாலை அந்த இது சொல்லுவாங்கல்ல, அந்த குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க அது, அந்த பாலாக்கா என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு சின்ன பால் கொடுக்குறது. ஆமா, சில்வர் கலர்ல இருக்கும், அதுக்கு பேர் தெரியலையே. மக்களை பாத்துக்கிட்டு இப்படிலாம் இருக்காங்க. கங்கு இல்ல, சங்கு இல்லையா, சங்குப்பூ இல்லையா, எனக்கு அது என்னது, இது சங்கு தானே, சங்கு. சோ அதுல வந்து சும்மா லைட்டா கொடுப்பாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்க, சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா உள்ள இருக்கும். அப்போ அந்த டைம்ல அதை நீங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே கசக்கும், தண்ணி குடிப்பீங்க. ஆனா உங்க வயிறு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அது உடனே வந்து பாத்தீங்கன்னா பசி எடுக்கும். ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து கேட்கும். உள்ள இருக்கு அந்த இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்காக என்ன பண்ண, ஒரு ஸ்டேஜுக்கு அப்பா எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்க முடியலையே, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்பா, மாத்திரை வேணும்பா அப்படி கேட்பாங்க. பட் அதெல்லாம் வேண்டாம். அந்த ஆரம்ப காலத்திலேயே அதை வந்து நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு போக வேண்டியிருக்காது. அதான் சொல்ல வரேன். இதேதான் நான் சீசன் 2 அப்ப கேட்டேன், கஷாயம் குடிக்கும் போது. ஆனா உண்மையிலேயே வந்து அந்த ஒரு எஃபெக்ட் இருந்தது. இந்தியன் ஃபுட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது கரெக்டான முறையில கரெக்டா பயன்படுத்தினா நமக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த விஷயங்களை தெரியாம இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமா வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி அப்படி வரும்போது ஐயோ யம்மி, அது அப்படியே சாப்பிடும் போல இது, நைட்டு ஒரு 2 மணிக்கு போய் சாப்பிடணும்னு சொல்லுது. இன்னைக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வருது. அதாவது நிறைய டாக்டர்ஸ் வந்து இன்னைக்கு பேசுறாங்க, நியூட்ரிஷன் பேசுறாங்க, ஆஃப்டர் 7 சாப்பிடாதீங்க சொல்றதுக்கு காரணம்னா, நல்லா வெயிட் போட்டவங்க, அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதெல்லாம் புரியுது. இதே வந்து நான் 25 வயசுல சொல்லும் போது நான் கேட்க மாட்டேன். நல்லா சாப்பிட்ற வயசுல நான் சாப்பிட வைப்பேன். ஆனா இப்போ எனக்கு 40 டச் பண்ண போகுது. அந்த 40 டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, என் மனைவி இருக்கா, என் பிள்ளை இருக்கா, அடுத்து நம்ம க்ரோ இருக்கு, அடுத்த வேலை பார்க்கணும்னு சொல்லும் போது எல்லாமே செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அது ஒரு பயம் வருதுல்ல. எப்படின்னா ஆரம்ப காலத்துல வந்து நான் சர்வே பண்ண முடியுமா சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பயம் இருந்ததோ, அதே பயம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போதுன்னா கரெக்டான உணவு கரெக்டான டைம்ல இருக்கணும், எல்லா டைமும் இருக்கக்கூடாது. என்ன ஃபுட் எடுத்தா கரெக்டா இருக்கும், என்ன ப்ரோட்டீன் வேணும். நம்ம எடுக்கிற உணவுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் மஸ்ட். அந்த ப்ரோட்டீன் ஒரு விஷயத்த தெரியாம வந்து நம்ம வந்து ஒன்லி ரைஸ் மட்டும் தான் கன்சியூம் பண்றோம். ஃபைபர் நமக்கு தேவையா, ப்ரோட்டீன் தேவையா, அந்த மாதிரி விஷயம். நல்ல ஒரு காய்கறி நீங்க எடுக்கிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு எங்கெங்கோ டாபிக் மாறி போயிட்டே இருக்கு, கோச்சிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு நீங்க வீட்டுல ஒரு பொரியல் பண்றீங்க, நம்ம இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேன். நம்மளோட இந்த பிராமின் சமையல்னு சொல்லி ஒரு விஷயம் கான்செப்ட் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் மெனு வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு இலையில வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்வீட் எதுக்காகனா உங்களுக்கு பசியை வந்து அதிகமாக தோன்றதுக்காக, அந்த பசிக்காக வந்து அந்த ஒரு சின்ன ஸ்வீட், அதாவது ஸ்வீட்னா நம்ம வந்து அதிகமான ஸ்வீட் சாப்பிட்டா சாப்பிடவே முடியாது. சும்மா ஒரு பிட் ஆஃப் ஸ்வீட், ஏதோ ஒரு வீட்டில் செய்கிற ஒரு ஸ்வீட் ஏதோ ஒன்று செய்வாங்க, அந்த கருப்பட்டியோ ஏதோ ஒன்று போட்டு பண்ணும்போது அது சாப்பிடணும். அந்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பசி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரைஸ் போடுறோம், ஒரு சாம்பார் போடுறோம், சரிங்களா. இது இருக்குன்னா நல்ல கார்போ இருக்கு, ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. இது 2 பேலன்ஸ்டான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் தேவை, நியூட்ரிஷன் தேவை. ஸோ அப்போ அந்த டைம்ல ஒரு கூட்டு பொரியல் அந்த மாதிரி தான் தொட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். 3வது என்ன ஆகுதுன்னா ரசம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு வயிறை கொஞ்சம் கிளியர் ஆக்கணும், டைஜஷன் ஆகணும். அந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து அந்த ஒரு ஏப்பம்னு சொல்லி வரலன்னா என்ன ஆகுனா அப்படியே மந்தமாக இருக்கும், நம்ம நகர முடியாது. அப்பா இல்லாத அப்படின்னா கஷ்டமாக அப்படி சொல்லுவோம். அப்போதான் போய் நேரம் ஓடி போயிட்டு, நான் பிராண்ட் பேர்லாம் சொல்லல, பச்சை கலர் பாட்டில் இருக்கிறத வந்து ஓப்பன் அப்படின்னு அப்படி குடிப்பாங்க. அது குடிச்சா இன்னும் பிரச்சனை தான் வரும், சரிங்களா. ஸோ அந்த டைம் அந்த ரசம் வந்து வேலை செய்யுது. ஸோ இந்த ரசம், மிளகு, சீரகம் எல்லாம் உள்ள இருக்கு, அது நல்லா டைஜஷன் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் வயிறு வந்து அந்த நம்ம பாடி சூடா இருக்க பாடிக்கு வந்து, அதாவது வெளியே சூடா இருக்கு, அந்த பாடியும் சூடா இருக்கு. அப்போ கூல் ஆக்குறதுக்கு என்ன ஆகணும், நம்ம கட்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட், வயிறு தான் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த இதில் மோர் யூஸ் ஆகுது. அந்த மோர் சாதம் லாஸ்டா சாப்பிட்டு முடிக்கும் போது எல்லாமே செட்டில் ஆயிடும். இது தெரியாம நம்ம என்ன பண்ணோம், அடிஷனலா ஒன்னொன்னா சேர்த்துக்கிறோம். அந்த வத்த குழம்புலாம் இப்பதான் வந்து ஆரம்பிச்சு, அந்த புளி குழம்பு, வத்த குழம்பு அதெல்லாம் வந்து பதப்படுத்துறது. இன்னைக்கு செஞ்சதை நம்ம அது வரைக்கும் சாப்பிடணும், மறுநாள் சாப்பிடணும் சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டா புரிஞ்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இப்போ நீங்க வந்து பார்த்து வியந்த ஒரு ஃபுட் ஐட்டம், விழுப்புரத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டோம் நம்ம சமையல் சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல இந்த ஒரு ஃபுட் ஐட்டம் இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா ஏதாவது ஒரு சீசன் 1ல நான் சொல்றேன். நான் சீசன் 1ல மிஸ்ஸஸ் ஃபாத்திமா, அவங்க ஷீஸ் ஃப்ரம் ஐ திங்க்
இதுல கன்னியாகுமரி பக்கத்துல. ஓகே. அந்த கன்னியாகுமரி பக்கத்துல தான் அந்த நாகர்கோயில்ல அந்த என்ன ஊர் அது, ஐயோ கன்னியாகுமரியில இருந்து ஒரு 10 மார்த்தாண்டம் பக்கத்துல நடுவுல இருக்கவங்க தான் அவங்க. வந்து அந்த ஊர் சாப்பாடை அழகா பிளேட்டிங் பண்ணி காமிச்சாங்க. ஐயோ நம்ம ஊர் ஒரு ஃபிஷ் கறியும் சிக்கன் கறியும் இந்த மாதிரி காட்ட முடியுமா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பேர் ஞாபகத்து வரல, ஆனா எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன் இன்னைக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஷெஃப். ஃபர்ஸ்ட் நம்மளோட அவில் வீடு மூலியமா தான் வந்து என்னோட திறமையை வந்து தெரிய வந்தது. எங்க வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அலோவ் பண்ணவே இல்லை. இருந்தாலும் என்னோட பையன் வந்து இந்த குக்கிங் காம்படிஷன் போய் கலந்துக்குமா, நல்லா இருக்குமா, ரொம்ப உங்களோட நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, அதை 4 பேர் தெரிஞ்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பையன் என்கரேஜ் பண்ணும்போது அவங்க வந்து நம்மளோட குக்கிங் காம்படிஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து வின்னராக வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற நிறைய இடத்துல போயிட்டு குக்கிங் காம்படிஷன் கலந்து அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் இருக்க ஷெஃபோட சேர்ந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இவருக்கு வேல்யூவான விஷயம் இந்த 3 years. அதுக்கு வந்து நம்மளோட அபில் சமையல் சூப்பர் ஸ்டார் தான் ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் கரெக்டான ஒரு வழியை கொண்டு வச்சாங்க. லாஸ்ட் டைம் மிஸ்டர் சீனிவாசன் சார் கிட்ட நம்ம விகடனோட எம்டி சார் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னார்னா, சார் இது மாதிரி ஏகப்பட்ட புது ரெசிபிகள்லாம் இருக்கு, இந்த மாதிரி ரெசிபிகளை வந்து நம்மளோட புக்கில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி சார் நான் பேசும்போது, தீனா வெரி குட் ஐடியா தீனா, இந்த மாதிரி ரெசிபிகள் வரணும் வித் அவங்க ஃபோட்டோஸ் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி சாரும் சொல்லும்போது அது ஒரு வேல்யூவான விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இது மாதிரி நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து ரீச் ஆகும்போது 4 பேருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள பண்ணும்போது ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, புரியுதுங்களா? அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது அங்கீகாரம் கிடைக்காது சொல்ல முடியாது, தவிர சொல்ல மன்னிக்கணும். அதாவது ஒருத்தர் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும்போது சொல்ல முடியாது. திடீர்னு கோவமா இருப்பாங்க, திடீர்னு ஒரு லவ் அண்ட் கேர்ல இருப்பாங்க, எல்லா டைமும் ஒரே மூடு இருக்காது, சாப்பிட்டு எழுந்து போயிடுவாங்க. அப்போ அந்த டைம்ல இந்த மாதிரி ஃபுட்டை இப்படி எடுத்து ப்ரெசென்ட் பண்ணோம், அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வரோம். ஓகே, அந்த ஒரு ரிசல்ட்டை கொடுக்க தான் நாங்கள் வரோம். ஸோ அது ஒரு வேல்யூவான விஷயம் தான். பியூட்டிஃபுல். ஸோ அது மிஸ்ஸஸ் பாத்திமா. நைஸ். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.